வெல்கம் பேக் டு அவர் செஷன். நிஃப்டி ஒரு பார்வை அதை பற்றி பார்த்துடலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டேட் வந்து கரெக்டாக 22 12வது மாதம் 2024. டைம் கரெக்டாக 8:16 இரவு. ஸோ நிஃப்டி கடைசி நிமிடம் எப்படி இருக்குது? ஸோ நிஃப்டி இந்த வீக்கில் ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் லாஸ் ஆகிருக்கு. இந்த வீக்கில் மட்டுமே ஒரு 1000 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு நிஃப்டி, ரைட்? ஸோ பாஸ்ட் ஒரு 3 மந்தில் 2200 பாயிண்ட், 3 மந்த்லேயே 2200 பாயிண்ட் தான் லாஸ் ஆகிருக்கு. பட் பர் வீக்கில் ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 1100 பாயிண்ட் வந்து காலியாகிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி என்னதான் சொல்ல வருது, கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்கும்? ஸோ இதை ஆக்சுவலாக சொல்ல போனால் நிஃப்டி வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்கிற லாஸ்ட்டு சான்ஸ் இருக்கிறதே வந்து ஒன்றே ஒரு சான்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போ எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டுருக்கு, ரைட்டா? இப்படி தான் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம், ரைட்? இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ கடைசியாக நிஃப்டி ஃபாலோ பண்ணுற ட்ரெண்டு இது ஒன்று தான். ஸோ நிஃப்டியை காப்பாற்றுமா காப்பாற்றாதாங்கிற ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே நிஃப்டியை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகிடும், ஓகே? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பட் இது எல்லாரையும் பேனிக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் லெவல், ஏதாவது இந்த லெவல்லேருந்து இங்கே கரெக்ஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, 0.5 லெவல் இங்கே இருக்குது, ஓகேங்களா? வீக்லி அனலைசிஸில் சொல்லிகிட்ருக்கேன், ஓகே? இது அப்போவே வந்து இது கட் ஆகலை அப்படின்னா இது டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருது நமக்கு, ரைட்? ஸோ அப்படியே வந்து லோ டு ஹையில் போட்டிங்கன்னா ஓகே. ஸோ வீக்லி அனலைசிஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வீக்லி அனலைசிஸ். வீக்லி அனலைசிஸில் எதை கிராஸ் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னா இதை கிராஸ் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னென்னலாம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வீக்லி அனலைசிஸில் நம்ம பண்ணலாம். ஸோ வீக்லி அனலைசிஸில் ஃபஸ்ட்டு நிஃப்டி, எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்து இன்னும் கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா மற்றபடி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் நிஃப்டிக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ். ஸோ இங்கே என்னென்னலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைக்கணும். எந்த இடத்துலனா கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு நியரில். ஸோ என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த இவ்வளோ பெரிய டவுன்ஃபாலுக்கு இது கரெக்ஷனாக ஆட் ஆச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும். எது வரைக்கும் விழ வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் விழ வாய்ப்பு இருக்குது. 21,280 இந்த ரேஞ்சுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது 21,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இது டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகிட்டு இது நெக் லெவலாக இருந்துட்டு இங்கே மறுபடியும் ஒரு டபுள் பாட்டமை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கூட வந்துட்டு டபுள் பாட்டமை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த நெக் லெவலை கட் பண்ணும்போது மேலே எழுந்து போய் இந்த ஆல் ஓவர் ஹையில் தொடலாம். ஸோ இதெல்லாம் தொடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 3 மாதமாக பாதி டபிள்யூவை கொடுத்துருக்கான். இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுவான், ஓகே? இது வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். பட் ஆனால் நிஃப்டியை வந்து
ஒரு அப் ட்ரெண்டாக காமிக்கிறது வந்து எந்த டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் தான் நிஃப்டியை வந்து ஒரு அப் ட்ரெண்டாக காமிச்சிருக்கு இந்த கிராஷ்க்கு அப்புறம், இந்த கிராஷ்க்கு அப்புறம். ஸோ இதை வந்து நிஃப்டி விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா நிஃப்டியோடைய திக் தருணம் தான் இது. இதை விட்டு கொடுத்துட்டான், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிட்டான், ஒரு வீக்கு க்ளோஸ் வச்சிட்டா கூட நிஃப்டியோட கதை முடிஞ்சது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க, கரெக்டாக இங்கே வரையும் வந்திருக்கு. இங்கே நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த இடத்துல பாருங்க, இந்த ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கான ஒரு எஃபெக்ட் தான் இது, ரியாக்ஷன் தான் இது. எவ்வளோ கீழே வந்தாலும் இதை ஃபாலோ ஆகிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் இதை தொட்டுட்டு திரும்ப வந்த வேகத்துக்கு மேலே போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லைன்னா தொட்டு தொடாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை. தொட்டு கேனில் கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்குங்கிற கரெக்ஷன் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. இதை தொட்டு கீழே வச்சிட்டான் அப்படின்னா பேனிக் செல்லிங்கும் நடக்க ஆரம்பிச்சிடும். ரைட், இது நிஃப்டி ரெண்டே ஆப்ஷன் தான் வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில். ஒன்று, இது டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஹையை ஹிட் பண்ண போயிட்டுருப்பான். ஓகே, இல்லை அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இது கரெக்ஷனாக ஆக்ட் ஆகி இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு அடுத்து இந்த சப்போர்ட்டுக்கு வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50-50% இங்கே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் வந்துடும்ங்கிற ஹோப் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து ஆக்ட் ஆகணும். இது நிஃப்டி பற்றின வீக்லி அனாலிசிஸ். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி எப்படி இருக்குது? ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹை டு லோக்கு இங்கே கரெக்ஷன் இருக்குது, இது வரைக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. 0.5 ரீஜன் இங்கே இருக்குது, இது கரெக்ஷனாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது நிஃப்டி. ஸோ நிஃப்டி கிராஷ் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்கிற மாதிரி என்னுடைய சஜஷனும் கூட இருக்குது. பட் பார்த்துக்கலாம். லோ டு ஹைக்கு கரெக்ஷன் அப்படின்னா இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு 0.76ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கணும். ரைட்டா, அப்போது லோ டு ஹைக்கான கரெக்ஷன் எங்கே இருக்குது? லோ இங்கே இருக்குது ஒன் டே டைம் ஃப்ரேமில், ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ எதை கட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா இதை கட் பண்ணியிருக்கக்கூடாது, பட் இதை கட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிட்டான் ஒன் டே டைம் ஃப்ரேமில். நாளைக்கு ஒருவேளை இது ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று ஆகணும்னா நாளைக்கே மொத்தமும் இதை ரிகவர் பண்ணணும். மொத்தமாக இங்கேயே ரிகவர் பண்ணாதான் நிஃப்டி வந்து இது கிராஷ் இல்லை, இது கரெக்ஷன் தான், இங்கேருந்து வந்து அப் ட்ரெண்டுக்கு இது கரெக்ஷன்னு எடுத்துக்கலாம். பட் இது நாளைக்கு க்ளோஸ் வைக்கல அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த சப்போர்ட்டை இன்னொரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல டபுள் பாட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கீழே இறக்கியிருக்கான், சூப்பராக இறக்கியிருக்கான். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில். 4 hour டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் உங்களுக்கு கிளியராகவே காட்டி கொடுத்துரும் டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, ஃபிபோனேசி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எம் பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக 0.5ங்கிற ரேஞ்சுக்கு வரும், அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த ஹை டு லோக்கு இது கரெக்ஷனாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக 0.5ங்கிற ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ 60% நிஃப்டி கண்டிப்பாக இந்த சப்போர்ட் கிட்ட வந்துடும். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் கிட்ட கண்டிப்பாக வந்துடும். ஒரு 70% மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு ட்ரெண்ட் லைன் கிட்ட கீழே விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே கொண்டு வருவான். ஓகே, 90% இது அப்படியே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இது ஒன்று தான் இப்போதைக்கு நிஃப்டியோடைய வேலை. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இன்ஆக்டிவாக இருக்கா, இன்ஆக்டிவ் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்போதைக்கு இது ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டபுள் டாப் அடிச்சுட்டு கீழே இறக்கியிருக்கான். வாய்ப்பு வந்து 1 week டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியும் என்னென்ன ஆகலான்னு சொல்லி. ரெண்டு தான். ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் அடிச்சுட்டு போயிடுவான். இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் கீழே வரைக்கும் விக்கு வச்சுட்டு ஒரு வாரம் விக்கு வச்சுட்டு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவான். இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து கீழே வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்து நிற்குவான். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட ரிஜெக்ட் ஆகிட்டு
இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னா, கட் பண்ண போயிட்டுருக்கான் அப்படின்னா ஈஸியாக ஆல் டைம் ஹையாக உடச்சிருவான். ஒரு 3 மந்த்தில் இல்லை 4 மந்த்தில் அடிச்சிருவான். இது வந்து நிஃப்டி பற்றி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி அனலைசிஸில் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் தான் காமிச்சிட்ருக்கான். ஓகே, ஸோ இந்த வீக்கில் நல்ல அப் ட்ரெண்ட் காமிச்சிட்ருக்கான். ஸோ இதுதான் ட்ரெண்ட் இப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அனலைசிஸில் இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ 49,000ங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பேங்க் நிஃப்டியில். வீக்லி அனலைசிஸ் படி போயிட்டுருக்கான் அப்படின்னா. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒன் டே டைம் ஃப்ரேம் படி பியூர் மறுபடியும் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து லாக் ஆகிட்டுருக்கான். ரைட், மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறானா, இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறானா, இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் ஆக்டாக இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற சப்போர்ட் தான். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமுங்கிறது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அது பிரேக் ஆகிறானா இல்லைங்கிறது பார்க்கணும். பிரேக் ஆகிட்டோம் அப்படின்னா கொடூரமாக பிரேக் ஆகும். 46,000க்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. மிட் கேப் நிஃப்டி வீக்லி ஒன் டே டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரெண்டுனா ரைட். ஸோ இந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்டாக என்ன இருக்கான், இங்கே வந்த உடனே தொட்ட உடனே எவ்வளோ பவராக போயிருக்கான். ரைட். ஸோ இப்போ அது ரிஜெக்ஷன் ஆகுமா ஆகாதாங்கிறது இங்கே நாம் வரைஞ்சி வச்சுருக்கிற ஃபிப் லைன் தான் தீர்மானிக்கும். இந்த ஃபிப் லைன் தான் தீர்மானிக்கும். ஸோ இதில் எந்த ஃபிப் ரிஜெக்ஷன் ஆகலாம், எந்த ஃபிப் வந்து பிரேக் ஆகலாங்கிறத தீர்மானிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபிப் வந்து நாளைக்கான ஃபிப் இது நான் வரைஞ்சிருக்கிறது. ஸோ பார்ப்போம் எங்கே வந்து எது ரிஜெக்ஷன் ஆகிறான்னு சொல்லி. மோஸ்ட்லி இங்கே ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிருக்காங்க கடைசி 15 மினிட்ஸில். பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. ஸ்டாக் பற்றின அப்டேட் வந்து நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸஸோடைய டைமிங் வந்து வேறு, பெய்டு கிளாஸஸோடைய டைமிங் வந்து நீங்கள் கேட்குறத பொறுத்து தான். ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னா ஈவினிங் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஃப்ரீ கிளாஸஸில் பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். எந்த ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் அதை பற்றி சொல்லிக் கொடுப்போமே தவிர இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். பெய்ட் கிளாஸஸில் தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் எந்த ஸ்டாக்கை எடுக்கலாம், எதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது எல்லாமே சொல்லித்தரலாம். நான் செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. ஸோ ட்ரேடிங் மார்க்கெட்டுங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் யாருக்கும் கால் கொடுக்கறதும் கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.